பிரைஸ் தி லார்ட். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்கள் நேசிக்கிற அன்பு தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவர் இந்த சங்கீத பகுதி தியானிப்பதற்காக பிரயாசப்பட்டு காத்திருக்கிறோம். ஆண்டவரே, அடியனை மூடி மறைத்துக் கொள்வீராக. உங்களுடைய வார்த்தையை மாத்திரம் வெளிப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சங்கீதம் 108 12வது வசனத்தை வாசிக்கலாம். இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா. ஆமேன். இப்போ இக்கட்டு காலங்கள்ல பொதுவா மனிதர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எனக்கு மனிதர்கள்ட்ட இருந்து உதவி கிடைக்காதா அப்படின்னு யாராவது ஒரு மனிதர் மேலே பற்றுதலா இருப்பாங்க. அவங்களையும் நம்பி இருப்பாங்க. எனக்கு ஒரு உதவி கிடைக்காதா, சகாயம் பண்ண மாட்டாங்களா, பக்கத்தில் உள்ளவங்களோ, நெருங்குறவங்களோ, சொந்தங்களோ, யாராவது ஒருத்தர் எனக்கு உதவி செய்ய மாட்டாங்களா, என் சூழ்நிலை தெரியுதே அப்படின்ற எண்ணத்துல போறாங்க. இது பொதுவாக மனிதர்கள் மாத்திரம் இல்ல, கிறிஸ்தவர்களும் அநேக நேரங்கள்ல நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, மனிதர்கள் உதவியை நாடுகிறோம். இங்க சங்கீதக்காரன் தெளிவா சொல்லுகிறான், இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா என்று. அப்ப மனுஷனுடைய உதவி எப்படியா, விருதாவான காரியமா? அவ மனுஷனுடைய உதவி ஏன் விருதா அப்படின்றத பார்க்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசி வந்து 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுது, நாசில் சுவாசமுள்ள மனிதனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பற்றுதலா இருப்பதே நலம் என்று. அப்போ எதுக்காக வந்து கர்த்தரை பட்டதாக இருந்தாலும் நாசில் சுவாசம் மனசு நம்புதல் பார்க்கலாம் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு மனிதனோட பலத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அந்த மனுஷன் வந்து என்னதான் செஞ்சாலும் சரி, அடுத்த நிமிஷம் அவனுக்கு என்ன ஆக போகுதுன்னு அவனுக்கே தெரியாது. அப்போ அவனை வந்து நம்ம நம்பிட்டு இருக்கிறோம். அவன் உலகத்துல ராஜாவா இருக்கலாம், பெரிய கோடீஸ்வரனா இருக்கலாம், பெரிய ஞானியா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஆனா அவனுக்கு அடுத்த நொடி என்ன நடக்கும்ன்றது அவனுக்கே தெரியாது. ஆனா மனிதர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, அப்பேற்பட்ட மனிதர்கள் நம்புறாங்களே தவிர தேவன் அந்நியாரம் என்ன செஞ்சுறாங்க, மறந்துடுறாங்க. விசுவாசிக்கிறாங்க, எல்லாம் ஓகே. ஆனா அந்த இக்கட் நேரத்துல வந்து நான் தேவனை பற்றி இருப்பேன் அப்படின்ற எண்ணம் இல்லாம மனுஷர்கள் இடத்துல போறாங்க. அது போக எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் வாசித்து பார்த்தோம் அப்படின்னா, எரேமியா 17:5 மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அப்போ இது என்ன தெளிவா சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, மாம்சமான தன் புயபலத்தை கொண்டு, அப்ப மனுஷனை சார்ந்து மாம்சத்தை சார்ந்து அதை நோக்கி போறான் அப்படின்னா அவன் சபிக்கப்பட்டவன் அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார் என்று வசனம் தெளிவா சொல்லுது. அப்ப இந்த நாள் யோசிச்சு பாருங்களேன். வசனம் தெளிவா சொல்லுது, குதிரை யுத்தத்திற்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று. நம்ம என்னதான் பிரயாசப்பட்டாலும் சரி, என்னதான் முயற்சி பண்ணாலும் சரி, ஜெயம் யார்ட்டம் தான் வருமா? கடைசி ஆண்டவர் மட்டும்தான் தருவாரு. அவர் கிருபை இல்லை அப்படின்னா ஒன்னும் நடக்காது. அதான் வேதம் தெளிவா சொல்லுது, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவரின் பிரயாசம் விருதா என்று சொல்லுகிறது. அப்போ ஆண்டவரோட கிருபை இல்லாம, ஆண்டவரோட தயவு இல்லாம நம்ம என்னதான் முயற்சி பண்ணாலும் சரி, அதை நம்ம சுதந்திரத்து கொள்ள முடியாத காரியம். அப்ப எப்படி அதை சுதந்திரத்து கொள்ள முடியும்? அந்த நேரத்துல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது வேதத்துல நம்ம நிறைய பார்க்கலாம். தாவீதின் கதை எடுத்து பாருங்களேன். தாவீதின் வம்ச வரலாறு, அதுல வந்து கோலியாத்தை எதிர்த்து அவன் சண்டைக்கு போகும்போது இஸ்ரவேல் ஜனம் முழுமையா இருக்குது, அங்க ராஜா இருக்காங்க, யுத்தத்துல பலவான்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, எத்தனையோ யுத்தங்களை பார்த்திருப்பாங்க. ஆனா அவங்க என்ன நினைச்சாங்க, கோலியாத்து முன்பாக தன்னுடைய சேனையையும் தன்னுடைய பலத்தையும் தங்கள் சேனைகளோட பலத்தையும் அவங்களோட திறமையை தான் ஒப்பிட்டு பார்த்தாங்க. ஆனா தாவீது போனது பாருங்களேன், நீங்கள் நிந்திக்கிற கர்த்தருடைய நாமத்தை கொண்டு நான் வருகிறேன் என்று சொன்னான். அப்போ அவனை நம்பல, அவனை விசுவாசிக்கல, தங்கள் சேனைகள் விசுவாசிக்கல, யாரையும் நம்பல. என் தேவன் எனக்கு பலன் தருவார் அப்படின்னு சொல்லி செய்யறாரு. அதான் சங்கீதக்காரங்க பார்க்கலாமே, தேவனாலே பராக்கிரமம் செய்வோம், அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். அல்லேலூயா. அப்போ நம்ம யாரை நம்பி போறோம்? நம்ம சூழ்நிலை எப்படி வேணாலும் இருக்கலாங்க, மோசமான சூழ்நிலையா இருக்கலாம், எந்த ஒரு சூழ்நிலையா இருக்கலாம். அதே மாதிரி பாருங்களேன், பேதுருவோட இடத்த பாருங்க. மீன் பிடிக்க முழுவதும் பிரயாசப்படுறான், ஒண்ணுமே அகப்படல. அவன் ஒரு மீனவன், அவனுக்கு தெரியும் எங்க மீன் வலையை போட்டா கிடைக்கும், எப்ப போனா கிடைக்கும், எல்லாமே தெரியும். அவன் ட்ரை பண்ணி முடியல. ஆனா திரும்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீ இப்ப போய் அங்க வலையை போடு அப்படிங்கும் பொழுது அவன் அந்த வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து ஆண்டவர் சமூகத்துல இருந்து அவன் செய்யும் பொழுது திரளான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். இப்ப நம்முடைய வாழ்க்கையில எடுத்து பாருங்க, எந்த பிரச்சனையா இருக்கலாம், நம்ம வேலை ஸ்தலத்தை பிரச்சனையா இருக்கலாம், இல்ல நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில போராட்டமா இருக்கலாம், எந்த ஒரு சூழ்நிலையும் சரி, குடும்ப சூழ்நிலையா இருக்கலாம், மனிதர்களை நம்புவதை காட்டிலும் கர்த்தர் மேல் பற்றுதலா இருப்பதே நலம். இப்ப இது என்ன காரியம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு மனுஷர் பற்றுதல் இருக்கோம் வச்சுக்கோங்களேன், அது எங்க கொண்டு போய் விடும் அப்படின்னா அந்த மனிதர்களுக்கு பெருமையை கொண்டு போய் விட்டுரும் ஒரு இடத்துல. அப்போ ஆண்டவர் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது இல்லையா? அப்ப நம்ம எந்த விஷயத்துல என்ன செய்யணும் அப்படின்னா, நமக்கு உதவி செய்ய தேவன் ஒரு மனிதனை நியமிப்பார், ஒரு தருவார்.
ஆனா அந்த துதி கனம் மகிமை எல்லாம் அந்த மனிதனுக்கு அல்ல, என் கர்த்தராகிய ஆண்டவருக்கு. ஒருவேளை அந்த மனிதன் உதவி செய்யாமல் போனார் அப்படின்னா இன்னொரு மனிதனை கொண்டு நமக்காக அதை உதவி செய்ய தேவன் வழி நடத்துவார். அப்போ நம்ம மனிதர்களை பார்க்காமல் எந்த ஒரு சூழ்நிலையும் சரி, நம்ம எந்த சூழ்நிலையும் பார்க்க வேணாம், நம்ம தேவனாகிய ஆண்டவரை மட்டும் பார்க்கணும். பார்க்கும் பொழுது நம்ம வாழ்க்கையால் ஜெயம் பெற முடியும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.